सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे ओम। இந்திய தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுகின்றது. உலகமெங்கும் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து இன்றும் உருவமில்லாமல் தன்னுடைய வார்த்தைகளால் ஆன்மீக அனுபவங்களால் எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை இந்திய தேசிய இளைஞர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அற்புதமான நாளில் உங்களை எல்லாம் சந்தித்து சுவாமி விவேகானந்தருடைய சில கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் எப்படி நம்முடைய சொந்த வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் தேசிய வாழ்க்கையும் உன்னதமடையும் என்ற கருத்தோடு லட்சியத்தோடு உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சுவாமி விவேகானந்தருடைய அறைகூவலை 1897ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தார். எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள், உன் ஆன்மீக சக்தியால் இந்த உலகத்தின் நாயகனாக விளங்கு. 1000 ஆண்டுகளாக அந்நியருடைய ஆட்சியில் அவதிப்பட்டு பிளவுபட்டு வறுமையில் கல்வி அறிவில்லாமல் நாம் அடிமைகளாக வாழ்வதற்காகவே பிறந்தோம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்திய மக்களை பார்த்து சுவாமி விவேகானந்தர் கொடுத்த அறைகூவல் என்னவென்றால், எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள், உன் ஆன்மீக சக்தியால் இந்த உலகத்தின் நாயகனாக விளங்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அறைகூவலை விடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு ஒரு 10 நாளாக சாப்பாடு இல்லை, அடின்னு அடிக்கிறாங்க, அவருடைய கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க, ஒரு இருட்டு அறையில் வச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நான் போய் சொல்கிறேன், மனிதா எழுந்திரு, விழித்துக்கொள், உன்னுடைய சக்தியால் இந்த ஊருக்கே தலைவனாகு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்? என்னை பார்த்து, சுவாமி லெக்சர் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கலையா? நான் தானே கிடைச்சேன்னு கேட்பேன். அதாவது எது சாத்தியமே இல்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்களோ அதை சாத்தியப்படுத்த முடியும் என்று 130 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுவாமி விவேகானந்தர் கண்டுபிடித்து விட்டார். எது சாத்தியமில்லை? இந்தியா ஒன்று தேசம் ஒன்று இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்றார்கள். நமக்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கொடுத்த பொழுது பிரிட்டிஷார்கள் சொன்னது இதுதான். 585 மாகாணங்கள், 585 சிற்றரசர்கள் இருக்கின்ற இந்த நாடு எப்படி ஒரு நாடாக விளங்க முடியும்? ஒரு இந்தியா என்ற ஒரு நாடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றார் சொன்னாங்க. இதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுவாமி விவேகானந்தர் 1897ஆம் ஆண்டு, நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947, நடுவில் 50 வருடங்கள் காலம். அதற்கு முன்னாலேயே சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார், எழுந்திரு பாரதமே என்று சொல்கிறார், விழித்துக்கொள், உன் ஆன்மீக சக்தியால் இந்த உலகத்தின் நாயகனாக விளங்கு என்று. என்ன தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்தியாவின் நிலை என்ன தெரியுமா? 6 வயது 7 வயது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து விடுகின்ற நிலை. இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் தொகையில் 6% மக்கள் தொகை தான் படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்த நிலை அது. 94% படிப்பறிவற்ற மக்களை உடைய நாடு. 6 வயது பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. ஜாதிகளால் மதங்கள்
பிளவுபட்ட நாடு, 1000 ஆண்டுகளாக அந்நிய ஆட்சியில் அடிமை கிடந்த நாடு, வறுமை எந்த அளவுக்கு இருந்தது என்றால் மாட்டிற்கு போடக்கூடிய பின்னாக்கை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்ந்திருந்த நாடு. இந்தியாவில் இருந்த சொத்துக்களை எல்லாம் பிரிட்டிஷார்கள் கபலீகரம் செய்து கொண்டிருப்பதை எதுவும் பார்த்து எதுவும் செய்ய முடியாமல் கையாலாகத்தனமாக இருந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டு மக்களை பார்த்து ஒரு துறவி, அதுவும் எந்த சமுதாயத்தோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு துறவி வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், இந்தியர்களே, பாரதியர்களே, எழுந்திருங்கள். Come up, O lions, and shake off the delusion that you are sheep. சிங்கக்குட்டிகளே வாருங்கள், நீங்கள் ஆட்டு மந்தைகள் என்ற இந்த கனவை உதறி தள்ளிவிட்டு சிங்கக்குட்டிகளாக வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே சிங்கக்குட்டிகள். இப்படி ஒவ்வொரு பாரத தேசத்தில் இருந்த ஒவ்வொரு குடிமகனுடைய உண்மையான வலிமையை ஆராய்ந்து அதை கண்டெடுத்த மருத்துவர், மனோதத்துவ மருத்துவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவர் கண்டெடுத்த இந்த மருந்து தான் இன்றைக்கும் இந்தியாவை உலக அரங்கில் மேலோங்கி இருப்பதற்கு காரணமாக வைத்திருக்கின்றது. என்ன மருந்து அது அப்படின்றால், நமக்கு உதவி வெளியிலிருந்து கிடைக்காது. நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் நமக்கு உணவளிப்பார்கள், இந்த உடல் வளரும். ஆனால் நம் வாழ்க்கையில் நம்முடைய சொந்த கால்களில் நாமே நிற்பதற்கு வெளியிலிருந்து எந்த உதவியும் கிடைக்காது. இதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்தவர்கள் வெளியிலிருந்து சில ஆலோசனைகளை சொல்லலாம். வேண்டுமென்றால் ஒருவேளை சாப்பாடு போடலாம். நீங்கள் 20 வயது வளரும் வரை உங்களுக்கு துணிமணிகள் இருப்பதற்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கலாம். ஆனால் 20 வயதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே தான் நடத்த வேண்டும். சொந்த காலில் நீங்கள் நிற்க வேண்டும். இதை முதலில் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர். ஸ்டாண்ட் அப் அண்ட் பி மென் என்று சொல்லுகின்றார். எழுந்திருங்கள், மனிதர்களாக இருங்கள். யாரை பார்த்து சொல்றது இது? யாரை பார்த்து சொல்லலாம்? எழுந்திருங்கள், மனிதராக இருங்கள் அப்படின்னு சொல்லி எருமை மாட்டு பார்த்து சொல்ல முடியுமா? எழுந்திருங்கள், மனிதராக இருங்கள் மனுஷனை பார்த்து சொல்றாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவத்தில் மனுஷனா இருக்கிறோம், ஆனா உண்மையிலே மனுஷனா இல்லை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கென்று சில குணங்கள் இருக்கின்றது. அதுல முதல் குணம் என்னன்னா சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கெல்லாம் இல்லையோ, யாருக்கெல்லாம் அது இருப்பது தெரியவில்லையோ, அவர்களுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையாக இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஏழையாக ஒருத்தர் பார்க்குறீங்க உங்க வீட்டில், அவர் பசிக்குதுன்னு சொல்றார். அவருக்கு முன்னாடி ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு தூக்கி விசிறி அடிக்கிறீங்கன்னா சாப்பிடுவாரா? ஆனால் உங்கள் வீட்டு நாய்க்கு அதை போய் விசிறி அடிச்சிங்கன்னா அது போய் ஓடி போய் எடுத்து சாப்பிடும். இப்போ இந்த நாய்க்கும் இந்த ஏழை மனிதருக்கு என்ன வித்தியாசம்? நாய்க்கு அந்த சுயமரியாதை இல்லை, சாப்பாடு கிடைச்சா போதும். இந்த மனிதன் ஏழையாக இருந்தாலும் சுயமரியாதை விட்டு கொடுத்து விட முடியாது. அதனால சாப்பாடு இல்லாமல் பட்டினியாகவும் இருப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இதுதான் வித்தியாசம். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இந்த வித்தியாசத்தை மறந்து போயிருக்கீங்களேப்பா. யாராவது நமக்கு ஏதாவது ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் உங்கள் மேல் உங்களுக்கு மரியாதை இல்லை என்று அர்த்தம். உங்களை நீங்களே மதிக்கவில்லை என்றால் ஊர் உலகம் எப்படி மதிக்கும்? சொல்லுங்க. அதனால சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, மனிதனாக வாழ். மனிதனாக வாழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றி கொண்டு வாழ். எப்படி வேணாலும் வாழ்ந்துட முடியாது. யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட முடியாது. அப்ப மனிதனாக வாழ்வதற்கு முதல் விஷயம் என்ன? நான் மனுஷன் நம்பிக்கை.
அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் பல பேருடைய நடவடிக்கைகள், எண்ணங்கள் எல்லாம் மிருகத்தனமாக இருக்கின்றது. தினசரி செய்தித்தாள்களை பாருங்கள், கேவலமாக இருக்கின்றது அந்த செய்தித்தாள்கள் வருகின்ற செய்திகள். ஒரு கர்ப்பிணியான நாயை பார்த்து ஒரு ஆண் நாய் எந்த தொந்தரவும் செய்யாது. ஆனால் ஒரு கர்ப்பிணி தாயை பார்த்து இந்த மனிதனாக வாழக்கூடிய ஆண் இனம் அந்த தாய்க்கு தீங்கு செய்ய முயற்சி செய்யும். பாரு, வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? எதை மிருகங்கள் கூட செய்ய முடியாதோ அதை மனுஷன் செய்கிற அளவுக்கு கீழே போயிட்டான். இதுதான் நம்ம செயல்களில் பார்க்கணும், செய்தித்தாள்களையும் பார்க்கணும். அப்போ சுவாமி விவேகானந்தருடைய கருத்து இன்றைய தினம் வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று வரை அவர் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்த்தாரோ அப்படி வாழ முடியாமல், வழி தெரியாமல், சிந்தனை சக்தி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டோம். அதனால இளைஞர்களே, முதல் விஷயம், உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். எப்படியெல்லாம் கெடுத்துக்கலாம் அப்படின்றது சில 2-3 உதாரணங்கள் சொல்றேன். இந்தியாவில் சுயமரியாதை இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள். எந்த அரசாங்க அலுவலகத்துக்கு வேணாலும் போங்க, அந்த அரசாங்க அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலர் உங்களை விட, நீங்கள் மாணவர்கள் இல்லை மாணவிகள், உங்களை விட அதிகமாக படித்தவர், உங்களுக்கு தேவையான விஷயத்தை சட்டப்பூர்வமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்காகவே இருப்பவர். அதற்காக அவர் வரிப்பணத்திலிருந்து சம்பாத்தியமும் வாங்குகின்றார். ஆனால் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போங்க, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதோ வாங்க போறீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? அவர் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் கொடுக்கிற நிலையில் இருக்கிறவர் என்ன கேட்குறாரு? லஞ்சம் கொடுன்னு கேட்குறாரு. இப்போ இவருக்கு சுயமரியாதை இருக்கா இல்லையா? ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு போலீஸ், டிராஃபிக் போலீஸ் உங்களை நிறுத்துறாரு. லைசன்ஸ் இருக்குதா, ஆர்சி புக்கு இருக்கா எல்லாம் பார்த்துட்டு ஒழுங்காக இருந்தால் அனுப்பிச்சிட வேண்டியது தானே. அவர் முதல்ல பார்த்த உடனே நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்க, அப்புறம் அவர் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்ட பிறகு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடுன்னா உங்கள் மனசில் என்ன வரும்? இவன் முகத்தில் முழிச்சமே, இந்த சாவுகராய்க்கு முகத்தில். அப்போ பாருங்க, முதல்ல நமஸ்காரம் பண்ணோம், அடுத்தது அவனுடைய நடவடிக்கையை பார்த்து நம்முடைய மனதில் அவன் மேல் இருந்த மரியாதை குறைந்துடும். இந்த மரியாதை குறைப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா அவரே தான் காரணம். அவருக்கு தன் மேல மரியாதை இல்லை. நான் ஒரு அரசாங்க அலுவலர், நான் கொடுக்கும் நிலையில் இருப்பவன், இவன் ஒரு மாணவன் மாணவி, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவன் அப்படின்றது மறந்து போய் பேராசையினாலையும் நல்ல உன்னத லட்சியங்கள் இல்லாததுனாலையும் தன்னை பிச்சைக்காரனாகவே எப்பொழுது வைத்துக் கொண்டு, இதை இந்த உதாரணங்களை சொல்லி என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், இவர்கள் எல்லாம் படித்த பிச்சைக்காரர்கள், பதவியில் இருக்கின்ற பிச்சைக்காரர்கள். ஏன் இந்த பிச்சைக்காரன்னா ஒண்ணுதான் அடையாளம், என்ன? சுயமரியாதை இல்லாத பிச்சைக்காரன். ஞாபகம் வச்சு ஆமான்றாங்க. அப்படின்னா அவனுக்கு என்னன்னா எல்லாத்தையும் அவங்க ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது ஒன்னே ஒன்று, பிறப்பிலிருந்து அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, என்னது? செல்ஃப் டிக்னிட்டி, சுயமரியாதை. அதையும் விற்று சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கணும். இப்போ சொல்லுங்க, நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா பெரிய பெரிய ஊழல்களுக்கு எல்லாம் காரணம் யார்? படிக்காதவங்களா படித்தவங்களா? எந்த ஊழல்னாலும் இவங்க 4-5 பேர் இருப்பாங்க. அட்வொகேட்டு, ஆடிட்டரு, பாலிட்டிஷியனு, அஃபிஷியல், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க 5 பேர் தான். ஏன் இவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதா? கொடுக்கின்ற நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் எடுக்கின்ற பிடுங்குகின்ற நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டார்கள் என்றால், சுயமரியாதை இல்லாத கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, the real nation lives in self dignity. சுயமரியாதையில் தான் இந்த தேசமே இருக்கின்றது. அதனால அதை எப்படி வளர்த்துக் கொள்வது? என்ன ஆச்சுன்னா, வெளியில எல்லாம் ஷூட் பூட் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள பிச்சைக்கார பத்தி இருக்கிறதுனால பிரச்சனை.
ராஜாவாக அவரை உட்கார வச்சாலும் அவர் மனசை பொறுத்த வரைக்கும் அவர் வேற மாதிரி, நான் ராஜான்னு ஒத்துக்க மாட்டேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, இங்கே கொடுத்தாதான் லஞ்சம் கொடுத்தாதான் எங்கள் குழம்பு வரும். அதனால முதல்ல உங்களுக்கு சுயமரியாதை வரணும். அதுதான் முதல் படிப்பு. ஏன் வரணும் அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்காகத்தான் நம்ம எல்லாத்தையுமே செய்கிற உலகத்தில் வாழ்க்கையில். நான் உதாரணம் சொல்றேன். ஏன் படிக்கணும் அப்படின்னா படிக்கிறேன்னா சமுதாயம் மதிக்காது, பொண்ணு தர மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. சம்பாதிக்கிறதுக்காக படிக்கணும். ஏன் சம்பாதிக்கணும்? சம்பாதிக்கலைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. சம்பாதிச்சது பத்தாது, வீடு வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கணும், கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கணும், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த லெவலு. என்னை கோட்டீஸ்வரன் சொன்னால் ஒரு மரியாதை, என்னை எம்எல்ஏன்னு சொன்னால் ஒரு மரியாதை, எம்பின்னு சொன்ன எல்லாமே எதுக்கு? மரியாதை மரியாதை மரியாதை. எல்லா போராட்டமும் நம்முடைய சுயமரியாதையை மேல 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 உயர்த்தி கொள்வதற்காக இருக்கின்ற போராட்டம் தான். ஆனால் அது எப்படி உயர்த்துறதுன்னு தெரியல. உழைப்பால் உயர்த்தும், நேர்மையால் உயர்த்தும். அது சுவாமி விவேகானந்தர் சொல்றார், முதல்ல உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்போ உனக்கு சுயமரியாதை வரும். யார் பிச்சை எடுப்பான்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது தான் பிச்சை எடுப்பான். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. 6-7 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தருடைய வீட்டில் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் எடுத்து யாராருக்கும் உதவி செய்கிறார். அப்போ இந்த 7 வயது நரேந்திரன் கேட்கின்றார், அப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றீங்களே, எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாடுறா அப்படின்னா. கண்ணாடி முன்னாடி நின்னா யார் தெரியும்? நரேந்திரனுடைய உருவம் தெரிந்தது. அப்போ அப்பா சொல்றார், விஸ்வநாத தத்தர் சொல்றாரு, இதுதான் உனக்கு சொத்து, நான் வச்சிருக்கிற சொத்து. நல்ல கட்டு மஸ்தான உடம்பு, சிந்திக்கின்ற எதிர்காலத்தை பற்றி எனக்கு என்ன அப்படின்னு சிந்திக்கிறல்ல அந்த சக்தி. மூணாவது அன்பு செய்கின்ற உள்ளம். இது 3 தான் உன்னுடைய சொத்து, இதை காப்பாத்திக்கோ அப்படின்னு. பாருங்க, உண்மையான சொத்து இது 3 தானே. இதை மட்டும் நம்ம கிட்ட யாருமே பிடிக்கின்னு போக முடியாது. இது எந்த சொத்துவா இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பிடிக்கிட்டு போவாங்க, இந்த பாலிட்டிஷியன் பிடிக்கின்னு போயிடுவாங்க, திருடன் பிடிக்கின்னு போயிடுவான், இல்லை சொந்தக்காரங்க பிடிக்கின்னு போயிடுவாங்க, இல்லை ஸ்கூலு காலேஜ் நடத்துறாங்க அவங்க பிடிக்கின்னு போயிடுவாங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் பிடிக்கின்னு போயிடுவாங்க. அதனால இந்த 3 நம்முடைய சொத்து. முதல் சொத்து என்ன? இந்த உடல், சிந்திக்கின்ற மனம், அப்புறம் அன்பு செய்கின்ற உள்ளம். இது எத்தனை பேருக்கு தெரியுது? நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சாமின்னு வந்து நிற்கிறான். ஒண்ணுமே இல்லைன்னா நிற்க முடியுமா? இந்த கண்ணுக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? இந்த காதுக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? இந்த மூக்கு கட்டாயிடுச்சுன்னா இதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரியுமா? கை விரல் ஒரு விரலும் எவ்வளோ வேலை தெரியுமா? உள்ள இருக்கிற கிட்னி, லிவரு எவ்வளோ வேலை இருக்கு. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த திடகாத்திரமான உடம்பு இருக்குதே, இதுதான் பெரிய சொத்து நமக்கு. ஆனால் இதை காப்பாற்றிக்கிறது கூட நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு தெரியல. இதை எப்படி காப்பாற்றிக்கிறதுனா பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் இதை காப்பாற்ற முடியும். ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது 8 வயசுல காய்க்க வேண்டிய செடியை 4 வருஷத்துல காய்க்க வச்சா என்ன ஆகும்? பிஞ்சிலே பழுத்துதா? அப்ப அந்த மரத்தினுடைய வளர்ச்சி குறைஞ்சிடும். அதனால அந்த மரம், மாங்காய் மரம் வச்சிருக்கவங்களாம் பார்க்கலாம், முதல் பூ விட்ட உடனே எல்லா பூவும் எடுத்துருவாங்க, கீழே தள்ளிடுவாங்க. ஏன்னா அது காய் ஆயிடக்கூடாது. காய் ஆயிடுச்சுன்னா, அது இனப்பெருக்கம் செஞ்சிடுச்சுன்னா வளராது. அதான் சுவாமி விவேகானந்தர் சொல்ல, 25 வயது வரை, திருமண வயது 25 வயது வரை உன்னுடைய பிரம்மச்சரியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, உடல்ல பகவானுக்குன்னு ஒரு சக்தி கொடுத்திருக்கிறான், அந்த சக்தியை விரயம் செய்யாதே. எத்தனை பேருக்கு இது தெரியும்? இப்போ நான் ஒரு பிளேடை எடுத்து இப்படி இப்படி கீறிக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன மென்டல்னு சொல்லுவீங்க இல்ல? இதே தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ரத்தம் 90 நாள் சுண்டி போய் அதனுடைய எசன்ஸாக வருவது தான் இந்த இளைஞருடைய உடம்புல இருக்கிற இந்த வீரியம். பிற்காலத்தில் தாயாகவோ தகப்பனாகவோ மாறுவதற்குண்டான சக்தி, அந்த வீதி இருக்கே, அது 90 நாள் ரத்தத்தினுடைய சக்தி. அதை எவ்வளவு சர்வசாதாரணமாக விரைய செய்யறாங்க. பார்க்கக்கூடாத படங்களை பார்த்து,
கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டு, பழகக்கூடாதவர்களெல்லாம் பழகி, கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி, அப்படியே அந்த எல்லாரும் இளைஞருடைய கண்கள் எல்லாம் பாருங்க அப்படியே சொந்தி போயிருக்கும். சுவாமி விவேகானந்தர் கண்ணு பாருங்க எப்படி இருக்கு, தாமரை கண்ணு மாதிரி. சிக்காகோ அட்ரஸ்ல 4 நிமிஷம் பேசினதை சுவாமி சொன்னாங்க, தியாகராஜ ஆனந்திஜி சொன்னாங்க. 4 நிமிஷம் பேச்சு ஆரம்பிக்கும் போது சகோதரிகளே ஆரம்பிக்கும் பொழுதே 3 நிமிடங்கள் அவருக்கு கைத்தட்டல் வந்ததுன்னு சொன்னாங்க. எப்படி? இந்த பிரம்மச்சரியத்தினுடைய சக்தி, இந்த தூய்மையினுடைய சக்தி. உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். திருமண வயது வந்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்க, அவங்கள நீங்க பெரிய வீடு ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு திருமண வாழ்க்கையில் வாழும். என்னுடைய ஆசிரியர் சொல்வார், மாணவியாக இருக்கும் பொழுதே மனைவியாக நினைக்காதே, மாணவனாக இருக்கும் பொழுது கணவனாக உன்னை நினைத்துக் கொள்ளாதே. அப்படியே சொல்வார். நாங்க படிக்கும்போது எவ்வளவு உண்மை. ஏனென்றால் இந்த 15 வயதிலிருந்து இப்ப 13 வயசு, 13 வயசுல இருந்து 25 வயசு, இந்த 12 வருஷம் இருக்குது. நம்ம உடம்புல பெரிய பெரிய ஹார்மோன்கள் சுரப்பு எல்லாம் உண்டாகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட் வாலாசு சினிமா நடிகர்களும் அவங்களும் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, உங்க நேரம், உங்களுடைய இளமை, உங்களுடைய புத்தி சக்தி, உங்களுடைய நல்ல மனசு எல்லாத்தையும் திருடின்னு போயிடும். வாழ்க்கையில நடக்கவே நடக்காத கற்பனைகளை ஏதோ வாழ்க்கையே நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனப்பெருமையை உண்டாக்கிட்டாங்க. என்ன வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத கற்பனை தெரியுங்களா? கணவனும் மனைவியும் டூயட் பாடவே முடியாது. வாழ்க்கையில் டூயட் பாட்டுன்னு சொல்ல பார்க்குறீங்க இல்லை சினிமாவில், அது நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? வேறனா அப்பாவையும் அம்மாவையும் கேட்டுப்பார் போய், அம்மா எங்கள் அப்பாவை நீ லவ் பண்ணுறது தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ லவ் பண்ணுறது தானே, எத்தனை தடவை டூயட் பாடுனேன்? என்ன சொல்லுவாங்க அம்மா, ஆண்டி அது ஒண்டி தான் குறைச்சது. உண்மை வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஒரு பாடல் கூட டூயட் கிடையாது. அன்பு, தியாகம், பொறுமை, நேர்மை, கற்பு, இதுக்கு தான் வாழ்க்கையில இடமே தவிர டூயட் பாட்டுக்கு இடம் இல்லை. இது எங்கேயாவது காமிக்கிறாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா உங்க வயசு இருக்குது 13ல இருந்து 25 வயசு, ஒரு தமாஷான வயசு. நல்லதெல்லாம் கெட்டதா படும், கெட்டதெல்லாம் நல்லதா படும். கருப்பெல்லாம் பச்சையா தெரியும், பச்சையெல்லாம் கருப்பா தெரியும். ஆனா அந்த நேரத்தில் விவேகானந்தர் சுவாமி போன்ற ஒரு லட்சிய மனிதரை உங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த 12 வருஷத்துல நீங்க தப்பிச்சிருக்கீங்க. 25 வயசுக்கு அப்புறம் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது வரைக்கும் பிரச்சனை. 12 வரைக்கும் வேலை செய்யாது. அதனால வேலை செய்யற மூளை வேலை செஞ்சு அவனுடைய பாதுகாப்பிலே இருந்துட்டோம். அப்பா அம்மா பாதுகாப்பிலே இதை செய்ய அதை செய்ய, இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு. 13 ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, என்ன பண்றதுன்னே தெரியாது. லைசன்ஸ் இல்லாதவன் புதுசாக வண்டி வாங்கின கேஸ் என்ன ஆகும்? பர்த்டே 14வது பர்த்டேக்கு ஒருத்தர் வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு அப்பா. இவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை. ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அந்த வண்டி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால நண்பர்களே, சகோதரிகளே, முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மூலதனம் உங்கள் உடல், மனம், அறிவு. வாழ்க்கையில் நீங்க எதை சாதிச்சாலும் இதை 3 வச்சு தான் சாதிக்க முடியும். உடம்பு இல்லாமல் எதை சாதிக்க முடியுமா? இல்லை அறிவு இல்லாமல் சாதிக்க முடியுமா? இல்லை மனசு இல்லாமல் சாதிக்க முடியுமா? நிறைய படிச்சுட்டாரு, மென்டல் ஆகிட்டாருன்னு மனசு இல்லாமல் சாதிச்சார். நிறைய படிச்சுட்டாரு, நல்லவர், ஆனால் நோயா படுத்து கிடக்கிறாரு. நல்ல உடல் ஆரோக்கியம், மனதினுடைய ஆரோக்கியம், அறிவு தெளிவு, இது 3 வேண்டும். அதனால்தான் பாரதியார் சொல்றார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ, இந்த மானுடம் பயன்பெற வாழ்வதற்கு. இந்த உடம்பு, மனுஷ உடம்பு தான் நல்ல வீணை. உலக திருஷ்டியிலேயே நிற்கிற உடம்பு இது ஒண்டி தான். நீங்க என்ன பாருங்க, நிற்கிற உடம்பு எதுவுமே கிடையாது. எல்லாம் 4 கால் தான், 3 கால் 4 கால். நிற்கிற உடம்பு இதுதான். ஏன் அப்படின்னா இந்த நிற்கிற உடம்புல தான் மூளை மேலே இருக்கு. இந்த இப்படி இருக்கிற உடம்புல மூளை எங்க இருக்கும்? வயிற்றுக்கு ஈக்குவலா இருக்கு. பார்த்துருக்கீங்களா? நாய்க்கு எப்படி இருக்கு வயிறு, மூளை எங்க இருக்கு? தலையம்.
வயிற்றுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வயிறு வயிறு வயிறு, இனப்பெருக்கம், வயிறு, சண்டை, தூக்கம். ஆஹார நித்ரா பய மைதுனம் ச சாமானியமேதத் பசுபிர்நராணா புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தியா விஹீனா பசுபிஸ் சமானா. நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் என்ன? அதுவும் சாப்பிடுறது நம்மளும் சாப்பிட்றோம், அதுவும் சண்டை போடுறது நம்மளும் சண்டை போடுறோம், அதுவும் தூங்குறது நம்மளும் தூங்குறோம், அதுவும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுறது நம்மளும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுறோம். என்னப்பா வித்தியாசம்? புத்தி. அதான் மகன் என்ன பண்ணா, இந்த சிருஷ்டியில ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் தலையை மேலே வச்சான். ஏன்னா அவன் தான் தலைவனாக இருக்க வேண்டும். இந்த சிருஷ்டி, இந்த மனித குலம் தான் இந்த சிருஷ்டிக்கே தலைவன். அது எத்தனை பேருக்கு தெரியுது? நல்ல சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஸ்டாண்ட் அப் பி மென் அப்படின்றார். எழுந்துரு மனிதனாக நில் அப்படின்றார். என்னது இது அப்படின்னு அர்த்தம்? இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணாம. நல்ல சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, முதல்ல ஞாபகம் வச்சுங்க, எதை சாதிக்கணும்னாலும் இது மூணு உங்களுடைய. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாருடைய உதவியும். சுவாமிகள் உங்களுக்கு அறிவுரை சொல்றது, வாத்தியாரன் உங்களுக்கு அறிவுரை சொல்றது, அப்புறம் அப்பா அம்மா உங்களுக்கு அறிவுரை சொல்றது எல்லாம் நீங்க வேணும்னா தான் பயன்படும். உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது எதுவுமே பயன்படாது. அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாழ்ந்தப்பா, வாழ்ந்தன்றதுக்கு என்ன லட்சியம்? நிறைய பேர் சொல்றாங்க, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சாமி லட்சியம் அப்படின்பான். கல்யாணம் பண்ணிக்கிறது லட்சியம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் வாழ்க்கை முடியணும். ஏன்னா லட்சியத்துக்கு அப்புறம் ஆட்டம் முடிஞ்சு போகுது. லட்சியத்தை அடைஞ்ச உடனே ஆட்டம் முடியுது இல்லையா? பிரைஸ் வந்துடுது இல்லை? அப்போ ஆட்டம் முடிஞ்சு போகுது. அது மாதிரி இது முடியுதா? லட்சியம், வாழ்க்கைக்கே ஒரு லட்சியம். ஒரு துறவியாக இருந்து தன்னுடைய லட்சியத்தை உலகத்துக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால தான் பாருங்க, உங்க பிறந்த நாள் உங்களுக்கே ஞாபகம் இருக்காது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஞாபகம் இருக்காது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்களா எஸ்எம்எஸ் டே இன்னைக்கு பிறந்த நாள்ரா டே கேக் வெட்டுறேன், ஏன்னா அவன் மறந்துட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செலவு பண்ணிட்டு கேக் வெட்டுறேன், பார்ட்டி கொடுக்குற வாடான்னு சொன்னால் அவன் ஞாபகம் பண்ணி அந்த பார்ட்டிக்காக அந்த கேக்குக்காக நாய் மாதிரி வரான். அதை நீங்கள் பிறந்த நாள்னு கொண்டாடுறீங்க. நம்ம பிறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடாது. நம்ம பிறந்த நாளை அடுத்தவங்க கொண்டாடணும். அதான் வாழ்க்கை. 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சுவாமி விவேகானந்தர் உடம்பை விட்டு. இன்னைக்கும் உலகம் ஃபுல்லாக பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி இருந்தது வாழ்க்கை. 100 வருஷம் ஆயிடுச்சு சுபாஷ் சந்திர போஸ் போய். 100 வருஷம் ஆயிடுச்சு. அவர் பிறந்தனால இன்னைக்கும் இந்தியா கொண்டாடுது. மகாத்மா காந்திஜி ஆயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்? அப்படி இருந்தது வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த அறைகோல் இருக்குது அல்லவா, my faith is in the younger generation, in the modern generation, out of them will come my workers and they will solve the problem of this nation like lions. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இளைஞர்களிடமே உள்ளது. இந்தியாவில் இருக்கின்ற, பாரத தேசத்தில் இருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் தங்கள் தோள் மேல் போட்டுக்கொண்டு அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த அறைகோலை கேட்ட ஒரு சில இளைஞர்களால நம் பாரத தேசம் 50 வருஷத்துல விடுதலை அடைக்கும். ஒரு சுபாஷ் சந்திர போஸ், அவர் கதை எப்பயா படிச்சிருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா? அவரை பிரிட்டிஷ் அரசாங்கம் வீட்டு சிறையில் வைத்து விட்டது, ஹவுஸ் அரெஸ்ட். வீட்டிலிருந்து தப்பித்து தனி மனிதனராக அந்த சிறையிலிருந்து வீட்டு சிறையிலிருந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் போறார். எங்க இருக்கு? கல்கட்டா. அவர் இருந்தது கல்கட்டா. கல்கத்தா எங்க இருக்குது? ஆப்கானிஸ்தான் எங்க இருக்கு? போய் வேர்ல்டு மேப்பை பாருங்க. அங்கிருந்து ஜெர்மன் போறார் ஹிட்லரை பார்க்கறதுக்கு. ஏன் ஹிட்லரை பார்க்க போறாருன்னா, பிரிட்டிஷுக்கு எதிராக இருந்தவன் ஹிட்லர். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்ற கணக்கு. ஸோ ஹிட்லர் கிட்ட போய் கை கொடுத்து, நீங்கள் எங்களுடைய எதிரிக்கு எதிரி என்பதனால் நான் உங்களுடைய நண்பனாக இருக்க விரும்புகின்றேன். ஹிட்லர் யாருன்னா அவனுக்கு பேரை கேட்டாவே மற்ற பேரும் பயப்படுற காலம். உலகப்போர் 1 முடிந்து 2வது போர் ஆரம்பிக்கிற நேரம். அப்போ சொல்றாரு, வாட் யூ ஹேவ்?
ஐ ஹாவ் மை செல்ஃப் அப்படின்றார் சுபாஷ் சந்திர போஸ். உங்களோட நட்பு வச்சுன்னு நீ என்ன வச்சிருக்கிற? அவர் சொல்ல, நான் என்னை வைத்துக் கொண்டிருக்கின்றேன், தனி மனிதனாக வந்திருக்கின்றேன், தைரியம் இருந்தால் என்னிடம் நட்பு வைத்துக் கொண்டு இந்த எதிரியை நாம் இருவரும் சேர்ந்து அடிப்போம் அப்படின்றோம். தைரியத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்னடா சிங்கத்துக்கு இன்னொரு சிங்கத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. என்ன வேணும்னு கேட்குற, என்ன கேட்டார் தெரியுமா? கணவர் கூட நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கேட்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுறான்னு கிஃப்ட் கேட்டு பாருங்க. இவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? ஃப்ரெண்டு கிட்ட சப்மரின் கேட்டார். சப்மரின் தெரியுமா? நீர்மூழ்கி கப்பல். என்ன பண்ண போறீங்க இதை வச்சு அப்படின்னும் போது, நான் இந்த நீர்மூழ்கி கப்பலில் தண்ணிக்குள்ளவே போய் ஜப்பானுக்கு போக போகிறேன். ஜப்பானில் இருக்கிற அரசரும் பிரிட்டிஷுடைய அரசாங்கத்துக்கு எதிர்ன்றதுனால ஜப்பான் கிட்ட இருந்து நான் விமானப்படை கேட்க போகிறேன். அப்புறம் அங்கிருந்து சிங்கப்பூர் போக போகிறேன். அங்கே பிரிட்டிஷ் கைதிகளாக இருந்த இந்தியர்களை எல்லாம் விடுவித்து அவர்களை திரட்டி ஒரு ஆர்மி காலாட்படையை நிர்மாணம் செய்து 3 படைகளையும், இங்க கப்பல் படை, இங்க விமானப்படை, அங்க காலாட்படை வைத்து 3 படையும் வைத்து பிரிட்டிஷை நான் தாக்க போறேன் அப்படின்னு அவன் நம்பினான். யாரு? ஹிட்லர். நம்பி நீர்மூழ்கி கப்பலை கொடுத்தான். ஜெர்மன் எங்க இருக்குது, ஜப்பான் எங்க இருக்குது யோசிச்சு நீங்க என்ன போய் இந்த இதுல போய் பாருங்க, கூகுள் மேப்ல பாருங்க. அப்படியே பாதி உலகத்தை கடந்து வரணும், அவ்வளவு தூரம். 17,000 நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு மாதம் பிரயாணம் செய்து ஜப்பானுக்கு ஜப்பான் அரசர்கிட்ட நட்பு கொண்டு, ஹிட்லருக்கு நட்பு ஆயிட்டாருன்னு ஜப்பான் அரசர் நட்பு ஆயிட்டார். அவர் விமானப்படை கொடுத்தார். அப்புறம் அங்கிருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல பிரிட்டிஷ் அரசாங்க சார்பாக இந்தியர்கள் தான் போராட்டம். அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அவன் ஹரி பிரிட்டிஷ்காரன். அவனுக்கு எந்த இதுவும் வந்துவிடாது, லாபம் மட்டும்தான் அவனுக்கு வரும், நஷ்டமெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு தான். அதனால நம்ம ஆளுங்களை அவன் சார்பாக போரிட்டு விட்டு கைதிகளாக நம்ம ஆளுங்க அங்கே இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் பேசி, தேசத்துக்கு எதிராக நம்ம சுரண்டி கொண்டிருப்போம், அடிமைப்படுத்தி கொண்டிருப்போம், நீங்கள் ஆதரிக்காதீர்கள், தேசத்துக்கு விடுதலைக்காக ஆதரிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய காலாட்படையை உருவாக்கி அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எக்ஸைல் ஒரு கவர்மெண்ட்டை டிக்ளேர் பண்ண வச்சு INA இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ற ஒரு படையை தயாரித்து பிரிட்டிஷ்காரனை அடி நடிக்கிறார் அசாமில். அப்போ கிடைச்சது. அப்போ கேட்டாங்க, எப்படி ஒரு மனுஷனாக போய் திரும்பி வரும் பொழுது 30,000 40,000 போர் வீரர்கள், கப்பல்கள், ஏரோப்ளைன் எல்லாத்தையும் எப்படிங்க? நாணயம் கூட ரூபாய் நோட்டெல்லாம் வெளியிட்டார். நீங்கள் என்ன கூகுளில் போய் பாருங்கள். ஒரு பேங்க் நடத்தினார். எப்படி இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கும் போது சொல்றாரு சுபாஷ் சந்திர போஸ், ஐ ஆம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு. நான் சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யன். என் வாழ்க்கையின் லட்சியத்தை எனக்கு காட்டி கொடுத்தவர் அவர் குருநாதர். அந்த லட்சியத்தில் அவரை நினைத்துக் கொண்டு நான் சென்று கொண்டிருப்பதனால் எனக்கு தொய்வே இல்லை. எத்தனை தோல்விகள் வந்தாலும் என்னால் தாங்க முடியுது. நல்ல நண்பர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு என்று ஒரு லட்சியம் வேணும். என்ன லட்சியம்? அட்லீஸ்ட் குறைஞ்சது அடுத்தவங்களுக்கு பாரமா இல்லாமல் இருக்க, தண்ட சோறா இல்லாமல் இருக்க. 20 வயசு 25 வயசு ஆன பிறகும் வேலை கிடைக்காம தண்ட சோறா ஊரை சுத்திட்டு இருக்கிறீங்களே, அந்த சாராயத்தை குடிச்சிக்கின்னு வேலை கிடைக்காம இங்கே அங்கே அடிதடிகளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா அரசியல் கூட்டங்களுக்கு ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுத்தா இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போய் அடிதடியில் ஈடுபட்டு ஒரு கூலி ஆள் மாதிரி இருக்கிறீங்களே, அது இல்லாமல் இருங்கள். மினிமம் லட்சியம் நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. எத்தனை கிராமங்கள், எத்தனை நகரங்கள் பாருங்கள், எத்தனை பேர் ரவுடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு தான். ஏன்? படிச்சிருக்கலாம், டிகிரி இருக்குது, ஆனால் மாதிரி அறிவு முடியாது. ஏன்னா படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கல, காப்பி வச்சு பாஸ் பண்ணிட்டான், இல்லை கவர்மெண்ட்டே பாஸ் பண்ணிடுச்சு. இப்பெல்லாம் கவர்மெண்ட்டே பாஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கூலி ஆள் கிடைச்சா போதும், அறிவாளி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்சி செய்பவர்களுக்கு அறிவாளிகள் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி நிலைக்காது. அதனால கூலி ஆள் கிடைச்சா போதும். அதனால போர்டு மார்க்கு பாஸ் பண்ணு, கடைசி என்னடாப்பா உனக்கு என்ன வேலை கிடைச்சது, உனக்கு என்ன வேலை தெரியும்? ஒன்றும் தெரியாது சார். நீங்க என்ன சம்பாதிச்சீங்க? இந்த அறிவை வைத்து, இந்த உடலை வைத்து நீங்கள் என்ன சக்தியை அடைந்தீர்கள்? இந்த மனதனால எத்தனை பேரை உங்களால் அன்பு செய்ய முடியும்?
அன்புன்னா இந்த February 14 அன்னைக்கு சொல்றது இல்லை அன்பு, அது காமம். அதான் சொல்லல, பச்சையெல்லாம் கருப்பா தெரியும், கருப்பெல்லாம் பச்சையா தெரியும் இந்த வயசுல. அதை அழகா பண்ணிட்டாங்க மீடியாவில், காமத்தை அன்புன்ட்டாங்க, லவ்வர்ஸ் டேன்ட்டாங்க. நம்மளுக்கு ஒரு லவ்வர்ஸ் டே இருந்தது, அதுக்கு பேர் ராக்ஷா பந்தன் டே. எல்லா பெண்களுடைய அதாவது கையில போய் இந்த கயிறு கட்டுவோம், இல்ல அந்த பெண்ணு நமக்கு இந்த கயிறு கட்டுவா. அது அன்பு இல்லையா? அந்த கயிறு அன்பு இல்லையா? இதுதான் நம்ம தேசத்தினுடைய அன்பினுடைய சின்னம். February 14 இல்லை. நம்முடைய வருட பிறப்புன்றது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வர்றது. ஜனவரி 1 இல்லை, அன்னைக்கு ராத்திரி குடிக்கிறது இல்லை, கும்மாளம் போடுறது இல்லை, பைக்கில் போய் காலை உடைஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் பாருங்க, இதுல எல்லாம் ஈடுபடுறவங்க யாரும் தான் இந்த 15லேருந்து 25 வரைக்கும் தான். ஏன்னா இதெல்லாம் விலை போயிடுச்சு. இப்போ ஏன் விலை போயிட்டாங்கன்னா வழிநடத்துறதுக்கு ஆள் கிடையாது, லட்சிய புருஷர்கள் இல்லை. கூத்தாடிகளும் சினிமா நடிகர்களும் கிரிக்கெட்டுக்கு விளையாடுறவங்களும் இந்த தலையை ஒழுங்கா வச்சுக்கணும்னு கூட தெரியாதவங்க கூட இன்னைக்கு என்ன தலைன்றான், தளபதின்றான். எல்லாம் கிழவனுங்க, எல்லாம் 45 வயசு ஆயிடுச்சு நிறைய பேருக்கு, அதை ஹீரோன்றான். மேக்கப் இல்லாமல் அவங்க மூஞ்சி போய் பார்த்து பாருங்க. அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு வயசு கிடையாது, அந்த வயசு. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள்லையாவது எப்பா உண்மையான ஹீரோன்றது மேக்கப்ல இல்லை, வாழ்க்கையில் இருக்கு, மனசுல இருக்கு. வள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லிட்டாரு, ஒரு மனுஷனை எப்படி எடை போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் என்ன? வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு துறவியாக இருந்து கொண்டு என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் செய்கின்றேன் என்று சொல்பவன் ஹீரோவாகணுமா? இல்லை எல்லாரும் என் பின்னாடி எனக்கு ஃபேனா வாங்க, யாரும் ஹீரோ ஆயிடாதீங்கன்னு சொல்லி நம்மளை எப்பவுமே அடிமையாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகன் நமக்கு ஹீரோவாகணும்? அல்ல, நீங்க தான் முடிவு பண்ணுங்க. இட் இஸ் யுவர் லைஃப். நாங்கள் என்ன கொஞ்ச நாள் போகிறோம், நாங்கள் கிளம்பி போக போகிறோம் சொல்லிட்டு அவசப்படுறது யாரு? அடுத்தாலும் சோறு கிடைச்சா உங்களுக்கு தான், சோறு கிடைக்கலனாலும் உங்களுக்கு தான். அந்த சோறு நாய் மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு தான், ராஜாவாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு தான். சுயமரியாதையோட ராஜ மரியாதையோடு சாப்பிட்டீங்கன்னா ரைட்டு. இன்னொருத்தர் வேணா போடுவானான்னு உட்காந்து காத்து நின்று போடும்போது கூடும்போது ஓடி போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கல, அந்த அவமரியாதை யாருக்கு உங்களுக்கு தான். அது நண்பர்களே, இன்னும் டைம் இருக்கு. யூ ஆர் ஸ்டில் ஸ்டூடெண்ட், you can decide. Next 5 years, 10 years, I will be like this one day. என் வாழ்க்கையில என் சொந்த காலில் நான் நிற்பேன். அதுக்கு முக்கியமாக எனக்கு துணை செய்ய வேண்டும் இந்த உடம்பு. இந்த உடம்பை நான் காப்பாற்றி நிற்பேன். தினந்தோறும் உடல் பயிற்சி செய்வேன். இந்த சக்தியை விரையும் செய்ய மாட்டேன். தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து மாணவனாக வாழும் பொழுது கணவனாக வாழ நினைக்க மாட்டேன். மனதளவுலையும் நினைக்கிறார். ஏன்னா மனசளவில் எது நினைக்கிறோமோ அது உடலளவில் பிரதிபலிப்பு ஆயிடுது. அப்போ நான் முதல்ல சுயமரியாதையோடு வாழ்வேன். ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத் அப்படின்ற சொன்னாங்க. கெட்ட பழக்கம் இல்லாம வாழ்வேன். இந்த குடி, சாராயம், சிகரெட்டு, பீடி, குட்கா, அப்புறம் என்ன பான் பராக்கு, இதெல்லாம் இல்லாம. ஏன்னா எல்லாம் விஷம் தான். உள்ள போனால் நம்ம தான் டைஜஸ்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கேன்சர் வரும் சொல்லி போயிட்டே இருக்க. யார் கூட வரப்போறா சொல்லுங்க? கொரோனாவில் இப்போ 1.5 லட்சம் பேர் செத்துட்டாங்க இந்தியாவில். யார் கூட போனாங்க? யாருக்கு சட்டை போனால் கூட கொடுக்க மாட்டான், கொடுக்கல. போன செத்துவிட்டா, கொரோனா செத்தா போன கூட கையில் கொடுக்கறது இல்லை. அப்புறம் யாரெல்லாம் போனாங்கன்னு பாருங்க. யாருக்கெல்லாம் அந்த இம்யூனிட்டி பவர் இல்லையோ, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ அதை கெடுத்துக்கிறது யாரு? நாம தான். அதுக்காக 6 பேக் பைல்வான ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு உண்டான உடல் ஆரோக்கியம். பிற்காலத்தில் தகப்பனாகக்கூடிய சக்தி இருக்கு. தகப்பனாக ஆகக்கூடிய சக்தியை கல்யாணத்துக்கு முன்னாடியே விரயம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கல்யாணம் பண்ண பிறகு மனைவி என்ன சொல்லுவா? என்னை எதுக்கியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பான். ஏன்னா அவளுக்கு ஒரு தாயாகணும்னு ஆசை இருந்தது இல்லை. அப்போ பிற்காலத்தை உபயோகப்படுகின்ற சக்தியை இப்போவே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது.
ஒரு பாட்டில் தண்ணியை கொடுக்குறாங்க, மேலே போனால் தண்ணி இல்லை, அந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்போ தான் தாக எடுக்கும்போது தான் குடிக்கணும்னு சொல்லி ஏறி கொடுக்குறாங்க. மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி இவர் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டே ஊற்றிட்டே போட்டாருன்னா அங்கே போய் யார் தண்ணி கொடுப்பா? எல்லாம் எங்கள் வாத்தியார் சொல்கிறார், நாங்கள் இளைஞர்களாக இருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம், வாழ்க்கைக்கு நிதர்சனமான ஒரு. உன்னுடைய உடல், உன்னுடைய சக்தி, உன்னுடைய மனம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய தெளிவு, இது இல்லாமல் நீ வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது. நீ முடிவு பண்ணிக்க சாதிக்கணுமா வேண்டாமா? அவர் சொல்லுவார், 20 வயசு வரைக்கும் போகியா இருக்கலாம். போகினா என்ன? இந்த ட்ரெயினில் என்ஜின் இருக்குது, அடுத்தது என்ன? என்ஜினுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் போகின்னு சொல்லுவாங்க. கோச், கோச் S1 S2 கோச் இருக்குல்ல, அந்த கோச். இதில் எது இழுத்துன்னு போகுது? என்ஜின் இழுத்துன்னு போகுது. எப்போ இது மாதிரி அடுத்தவங்க நம்மளை இழுத்துன்னு போகலாம். 20 வயசு வரைக்கும் நமக்கு தேவையானதை எதுவும் பேக்கெட் பண்ணி அது இது ட்ரெஸ்ஸு, பொங்கல் ட்ரெஸ்ஸு கேட்கலாம். 20 வயசு வரைக்கும் அடம் பிடிச்சி கேட்கலாம் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும். 20க்கு அப்புறமும் நீங்கள் 25க்கு அப்புறமும் இதை கேட்குறீங்கன்னா, டேய் நீ எடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய வயசுரா இது, இன்னும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறியா? தட்ட சோறாக இருக்கிறியா? வேலை இல்லை வேலை இல்லைன்றான். எங்கே இந்தியாவில் இருக்கிற வேலை மாதிரி எங்கேயுமே இல்லை. இவன் அந்த வேலைக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறான். இப்போ நான் வந்து இப்போ மடத்தில், விழுப்புரம் மடத்தில் 3 பள்ளிகள் நடத்துகிறோம். எனக்கு 50 ஆசிரியர் பெருமக்கள் தேவைப்பட்டது. 300 அப்ளிகேஷன் வந்தது. 12 பேர் தான் எடுக்க முடிஞ்சது. எல்லாரும் டிகிரி வச்சுருக்கிறாங்க, விஷயம் தெரியாது. பரீட்சை வச்சா ஃபெயில். இன்னும் எனக்கு 40 பேர் எடுக்கணும். நான் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆனால் பிஎட் முடிச்சிருக்கணும், வாத்தியாராக இருக்குது, தகுதி இருக்கும். டிகிரி இருந்தால் பிரயோஜனம், வாத்தியாராக இருக்கு. எல்லாம் டிகிரி வச்சிருக்கிறான், மேட்ரு கிடையாது. சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க, தெரியல? சோளக்காட்டு பொம்மை பார்த்துருக்கீங்களா? அந்த சோளக்காட்டு பொம்மை பார்க்கறதுக்கு இருக்கும் பொம்மை, இது ஆள் மாதிரி ஒன்றும் இல்லை, வெறும் எதுவும் வெக்கல் தான் உள்ள. அதே மாதிரி இதெல்லாம் சோளக்காட்டு பொம்மைங்க எல்லாம். ஒழுக்கம் இல்லை, துணிவு இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. யாராவது ஏதாவது ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய அவல நிலையை பாருங்க. இந்த நமக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுப்பதற்காக 50 லட்சம் தேசிய வீரர்கள், நாட்டுப்பற்றுள்ள வீரர்கள் உயிரை கொடுத்து நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஓட்டை போடுறதுக்கு 2000 லட்சம் வரும். சிலர் என்ன சொல்றான், நான் எல்லார்ட்டையும் வாங்கிக்குவேன் சுவாமி, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் போட்டுருவாங்க. என்ன சக்காரத்தனமான புத்தி! எந்த ஓட்டுரிமைக்காக 1000 வருடங்கள் நாம் வந்து காத்துட்டு இருந்தோமோ, எதற்காக பெரியவங்கள்லாம் கண்ணீர் வடித்தார்களோ, ரத்தத்தை சிந்தினாங்களோ, அந்த ஓட்டுரிமை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? எவன் காசு கொடுப்பான், எவன் ஃப்ரீயாக கொடுப்பானோ, எவன் ஜாஸ்தி கொடுப்பானோ அவனுக்கு போட்டுருவான். எப்படி உருப்படும் இந்த தமிழ்நாடு சொல்லுங்க? கொரோனாவில் சாராய கடையை திறந்துட்டாங்க. 5 மாதத்துக்கு முன்னாடி சினிமா தியேட்டரும் திறந்துட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி 100% திறந்துட்டாங்க. இப்போ 15 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. இதான் தமிழ்நாடு. எது முதல் உரிமை கொடுக்கணும்? கல்வி இல்லை. நீங்க சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் நோய் வந்துடும், அதனால தான் அவங்க அது மாதிரி பண்ணல. மாணவர்களுக்கு தான் நோய் வராதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, வயசானவங்க தான் நோய் வரும். சாராய கடை தரக்கலைன்னு எல்லாரும் சண்டை போட்டாங்க. சினிமா கடை தரக்கலைன்னு சினிமா நடிகர்கள்லாம் போய் சண்டை போட்டாங்க. ஸ்கூல் தரக்கலைன்னு நீங்க போய் சண்டை போட்டீங்களா? ஏன்னா ஃப்ரீயா பாஸ் பண்ணிட்டா சூப்பர்ன்னு நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா மார்க் வந்துடணும், உங்க அப்பா அம்மாவுக்கு பணம் கட்டாம டிகிரி வந்துடணும். எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? எவன் கொடுப்பா ஃப்ரீ? சும்மா கொடுத்துருவாங்க ஃப்ரீயே. இதை எடுங்க, வெளியில எடுங்க. இது பிச்சைக்கார புத்தி இருக்கு பத்தியா? யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு அதை எடுங்க. நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணும். இதுதான் சாமி விவேகானந்தர் சொல்றது. Come up, O lions, shake off the delusion that you are sheep. ஆடு மந்தைகள் மாதிரி இருந்துச்சுன்னு யாராவது தீனி போடுவாங்களான்னு இருக்கிறதுக்கு பதிலாக சிங்கம் மாதிரி இருந்து தீனியை நாம தயார் பண்ணி மற்றவங்க தீனி போடுவோம். அதனால் நண்பர்களே, இந்த அற்புதமான நாள் எவ்வளோ நேரம் ஆச்சு? நேரம் ஆயிடுச்சு 45. அதனால் முதல்ல நமக்கு என்ன இருக்குது? இந்த சொத்து இருக்குது, பெரிய சொத்து.
உடம்பு, மனசு, புத்தி. இதை விட அதுக்கு அடுத்த சொத்து என்ன தெரியுமா? இந்த இந்திய கலாச்சாரம். இந்த ஒரு கலாச்சாரத்தில் மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற கலாச்சாரம், தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற எந்த மதமோ எந்த கலாச்சாரமோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறதே கிடையாது. அவங்களாம் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எங்கள் ஆளுங்க உன்னை நம்பினவங்க மட்டும் நல்லா இருக்கும், மற்றவங்களாம் நரகத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிறாங்க. வேணா அவங்கள பிரார்த்தனை எல்லாம் படித்து பாருங்கள். தமிழ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற ஒரே கலாச்சாரம் நம்முடைய இந்து கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம். அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஐ ஆம் ப்ரவுட் டு பி எ ஹிந்து அண்ட் இந்தியன். எங்க சொல்றாரு? 1893 சிக்காகோ அட்ரஸ் சொல்றாரு. ஏன்னா இந்த இந்தியாவிலையும் இந்த மதத்தில் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும், அடுத்த நாட்டை படையெடுத்து அடுத்தவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு, நம்முடைய பெரியவங்க. அப்புறம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எத்தனை மகான்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனை விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க, பேரா தெரியுமா? 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞான தத்துவங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்குது. 1000 வருஷமா ஒரு வீடு நிற்கணும்னா அது என்ன கட்டிருக்கணும்? தஞ்சாவூர் கோயில் இருக்கே, அது 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அமெரிக்கா தேசம் கண்டுபிடிச்சே 500 சில்லற வருஷம் தான் ஆச்சு. ஒரு நாட்டினுடைய வயசு இந்த நம்ம கோயில் இருக்கிறவங்களுடைய வயசு கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது டாப்னு நினைக்கிறோம். இதான் விசாரிக்கும். அவன் மாற்றி விட்டான். அந்த மீடியாக்காரன் என்ன பண்ணிட்டான்? அது 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 நம்பிட்டீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கு? நான் முதல்ல சொன்ன உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது. ரெண்டாவது கலாச்சாரம் இருக்குது. எல்லாரும் நல்லா வாழணுன்ற எண்ணம் இருக்குது. இந்த எண்ணமே நம்மளை காப்பாற்றும். ஏன்னா யாரையும் போய் அடிக்க மாட்டோம், யாரையும் போய் காரி துப்ப மாட்டோம். காரி துப்புனா என்ன சுவாமி? அது நம்ம தான் வந்துவிடும். அதனால தான் நம்ம கூடவே பாகிஸ்தான் என்ற நாடும் விடுதலை அடைஞ்சது ஒரு நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன யோசிப்பாங்க. இந்தியாவில் இன்னைக்கு என்ன நிலவரம் பாருங்க. இத்தனை பிரச்சனை இருந்தாலும் நல்ல மனிதர்கள் ஏதோ அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒரு பிரதம மந்திரியாவோ ஒரு பிரசிடென்ட்டாவோ வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஐயா நம்ம அப்துல் கலாம் ஐயா பிரசிடென்ட்டாக வந்தார். என்ன நேர்மையான வாழ்க்கை, என்ன தைரியமான வாழ்க்கை. அவருக்கு துபாய் அரசு என்ன பண்ணிச்சு? அவர் இஸ்லாமியர்ன்றதுனால அவர் விலை கொடுத்து வாங்கலான்னு சொல்லி தங்க தட்டுல தங்க கட்டிகளை வச்சு நீங்கள் துபாய்க்கு வாங்க, நாங்கள் உங்களை குடிமகனாக ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? எங்கள் அம்மா ஏழைன்றதுனால நான் அவளை விட்டுட முடியாதுன்னு. என்ன தேசப்பட்டிருப்பாரு. இந்த பிரம்மச்சரியம் சொன்ன இல்லையா, அந்த சக்தி அதை சேர்த்து வச்சா பின்னாடி பெரிய சாதனைகளா. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, இந்த பிரதம மந்திரி இருக்கிறாரு, அவர் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி. நம்ம அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். இந்த சக்தி யாரெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ அவங்க இளைஞராக இருக்கும்போது அதெல்லாம் நல்ல ஹையர் டைரக்ஷனில் போயிடும். அவ்வளோ சக்தி இருக்காது. நீங்கள் சினிமா பார்த்துட்டு விரையம் பண்ணுறீங்களே, அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு கூப்பிட்டு போயிடும் உங்களை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிடும். லஞ்சம் வாங்குற ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லலை, நாட்டுக்கு சேவை செய்கிற சோல்ஜர்ஸை உண்டாக்கணும். இருக்கிறாங்க சோல்ஜர்ஸு, என்ன சக்தி இருக்கும்? அவங்க தூக்கி போகிறப்ப லக்கேஜை நம்ம 10 நிமிஷம் கூட உடம்புல வச்சுக்கிட்டு. ஏன்? நாட்டு பற்று. இந்த தேசம் என்னுடைய தேசம், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, மனுஷர்கள் வாழறது, மனிதாபிமானம் நிறைந்தது. எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை இனங்கள் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்காம இருக்கணும்னு ஆசைப்படுது. அட்லீஸ்ட் மனித குலத்துக்கு இன்று ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்தியா இருக்கின்றது. அதற்கு பார்த்தீங்கன்னா பொருள் வளம், அறிவு வளம், மன வளம், 3 வளமும் வேணும். நீங்க பாருங்க, உலகத்திற்கே பெரிய நாடுன்னு சொல்லிங்கிறாங்க. யாரு? நல்ல தூய்மையான கிளீன் சிட்டி அமெரிக்கா அதுன்னு அட்வர்டைஸ் பண்றான். அங்கதான் செத்தா மொத்த பேரும். நம்மளுக்கு டர்ட்டி கண்ட்ரின்றான். நம்ம ஆளுங்க 1.5 லட்சம் பேர் தான் செத்தாங்க. நம்மளுடைய ஜனத்தொகை எவ்வளோன்னா 140 கோடி. அதுல 4 ஒரு பங்கு தான் அவன் ஜனத்தொகை. ஆனா நம்மளுக்கு மாதிரி 10 மடங்கு அவன் சேர்த்துட்டாங்க. யாரு ஹெல்த்தியா இருக்கு சொல்லுங்க? எல்லாம் நம்ம பாட்டி போட்ட ஊத்தாப்பம், புளிக்குழம்பு, மசால் வடை,
பூண்டு ரசம் இதில் வந்த வேணேன் இதெல்லாம் அவன் சேர்த்த மாட்டான். நம்ம பாட்டிக்கு தெரியும் கொரோனா வரும் பிற்காலத்தில், நம்ம குழந்தைகளுக்கு மஞ்சள், இஞ்சி, பூண்டு, மிளகு, திப்பிலை, கரிசலாங்கண்ணி கீரை இதெல்லாம் வச்சு 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 கொடுத்தாங்க. அது அப்படியே ஜீன்ஸ்லேயே இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் அப்படியே குப்பை மேடாக இருந்தால் கூட உள்ள சக்தியாக இருக்குது. ஒரே மனிடாதீங்க. அந்த பிஸாவும் பர்கரும் எத்தனை நாள் மாட்டுக்கறியோ, எத்தனை நாள் கோழிக்கறியோ, எத்தனை நாள் பன்னிக்கறியோ தெரியாது. வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி சாப்பிடும். சாமி விவேகானந்தர் சொல்ல, உனக்கு வேணும்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடு, அப்போ தான் உனக்கு நல்ல சக்தி வரணும். நான் வெஜிடேரியன் எல்லாரும் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா சாமின்னு என்ன கேட்காதீங்க, நான் சாப்பிட்றதில்ல. யாருக்கு தேவையோ. ஆனால் வெஜிடேரியனில் தான் சக்தி இருக்கு. ஆனால் உடனடியாக அது கொடுக்காத சக்தி. நான் வெஜிடேரியன் உடனடியாக ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியம், உடம்பு நல்லா தின்னு இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். அது சொன்னார், ஃபுட்பால் மூலமாக நீ பகவானை அடைஞ்சிடலான்னு. ஃபுட்பால் விளையாடி நீ பகவானை அடையலாம். அவருக்கு எவ்வளோ உடம்பு சக்தி இருந்ததுன்னா, ஒரு நாள் இதிலிருந்து வர்றார், கப்பலில் வர்றார் இங்கிலாந்துலேருந்து. அவர் வரும்பொழுது 2 பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை வந்து ரொம்ப பழிக்கிறாங்க. இவர் காது கொடுத்து கேட்க முடியல. மேல் தளத்தில் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இவரும் அங்கே இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, இன்னும் நீங்கள் இந்தியாவுக்கு போனதே கிடையாது, இப்போ தான் வரீங்க இந்தியாவுக்கு, அதை பற்றி நீங்கள் தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு அவன் கேட்குற மாதிரி இல்லை. வார்னிங் கொடுக்குறாரு. எனக்கு கோபம் வந்துன்னா என்ன பண்ணனே தெரியாதுன்றாரு. எல்லாம் ஆளுக்கும் எல்லாம் ஒரு 100 கிலோ இருக்கிறான். பிரிட்டிஷ்காரங்க உயரமாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க திட்டுறாங்க. உடனே என்ன பண்ண தெரியல, அந்த கோழி கழுத்து பிடிச்சி தூக்குவாங்களே நமக்கு கிராமத்துலாம், அந்த மாதிரி 2 பேர் கழுத்து தூக்கி பிடிச்சிட்டாரு. இந்த பக்கம் 100 கிலோ, இந்த பக்கம் 100 கிலோ. எவ்வளோ சக்தி இருக்கணும்? 200 கிலோ தூக்கணும்னா. அதான் சுவாமி விவேகானந்தர் உடம்பு. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா அப்படின்ற ஒரு 27-30 வால்யூம் இருக்கிற புஸ்தகம் ஒரே வாரத்தில் படிச்சுட்டாரு. அந்த பிரிட்டிஷ்காரன் கேட்குறான், இது என்ன படம் பார்த்தியான்னு கேட்டான். அவர் சொன்னார், எந்த பக்கத்துல இருந்து எந்த வால்யூம்ல இருந்து எந்த வேணாலும் கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு. அவன் கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். டெஸ்ட் பண்ணா அப்படியே சொல்றாரு, போட்டோ எடுத்த மாதிரி. இது என்ன பண்ணா, போட்டோகிராஃபிக் சிந்தட்டிக் மைண்ட் அப்படின்றார். நம்மெல்லாம் வரியா படிச்சா புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பார்த்தா தான் போட்டோ எடுக்கிற மாதிரி புரிஞ்சிடும். என்னது? அதான் பிரம்மச்சரியத்துடைய அறிவு சக்தி. இந்த கப்பலில் தூக்கி போட்டுறேன்னு சொன்னார் இல்லையா, அது பிற்காலத்தில் கேள்விப்பட்டு அவருடைய நண்பர் கேட்டார், நீ ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, நீ போய் மற்றவங்க இது மாதிரி பயமுறுத்தலாமா அப்படின்னும் போது சுவாமி விவேகானந்தர் கேட்டார், சப்பா உங்கள் அம்மாவை பற்றி யாராவது தப்பு சொன்ன நீ என்ன நினைப்ப, என்ன பண்ண? எனக்கு கோபம் வரும். அதே தான் எனக்கு வந்து, உனக்கு ஒரு அம்மா தான், எனக்கு இந்தியாவே அம்மா. என்ன நாட்டுப்பற்று பாருங்க. அதனால நண்பர்களே, நாட்டுப்பற்றோடு இருங்கள், திடகாத்திரமா இருங்க. அந்த திடகாத்திரம் எப்படி? இதுல உடம்பு மட்டும் இல்லை, இன்டலெக்ட், திங்கிங் இருக்கணும். திங்கிங் இருந்தா எவனுமே சினிமா பார்க்க மாட்டான். எப்படி? திங்கிங் இருந்தா சினிமா பார்க்க மாட்டான். சரி பார்த்தாலும் அது உண்மைன்னு நினைக்க மாட்டான். அதான் திங்கிங்கினுடைய பவர். சினிமா பார்த்து அது சினிமா உண்மைன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அப்போ திங்கிங் அவுட்டுன்னு அர்த்தம். இந்த லக்ஸ், இந்த சோப்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தராங்களே, அதை யாரோ ஒரு நடிகரோ நடிகையும் உபயோகப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல, அது உண்மைன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது இல்லைன்னு அர்த்தம். அது அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்க போயிடும். ஆனால் விளம்பரங்கள் எல்லாம் உண்மை, சினிமாவில் காட்டப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மை, பிறர் சொல்வதெல்லாம் உண்மைன்னு எது வரைக்கும் உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்குதோ அது வரைக்கும் திங்கிங் இல்லை. அதனால இந்த மாதிரி பெரியவங்களுடைய லைஃப் புஸ்தகத்தை எடுத்து படிங்க, விவேகானந்தருடைய வாழ்க்கையை படிங்க. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை, அன்னை சாரதாதேவியுடைய வாழ்க்கை, பெண்களாக இருப்பவங்க அன்னை சாரதாதேவியுடைய வாழ்க்கையை படிங்க. அவங்க ஒன்றும் காலேஜுக்கெல்லாம் போகல, ஆனால் விவேகானந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்து தாயாகும். என்ன இருந்தது அவங்ககிட்ட? படிங்க. உலகத்தினுடைய மேதைகள் எல்லாம் வந்து நமஸ்காரம் செய்த திருவடி தான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய திருவடி. இந்த 3 பேருடைய வழிகாட்டுதனால தான்
19ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகின்ற நூற்றாண்டாக இருந்தது. சரித்திரத்தை படிங்க. நான் ஒன்றும் கட்டுக்கதை விடலை. நான் சொல்றதை நம்பணும்னு சொல்லலை, போய் வெரிஃபை பண்ணுங்க. 1850 1947 வரைக்கும் என்ன நடந்தது சரித்திரம் இருக்கு. 100 வருஷம் சரித்திரம். அது என்ன நடந்ததுன்னு படிங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன லிட்ரேச்சரா இல்லை. தினந்தோறும் ஒரு சிவபுராணம் படிங்க, ஒரு 5 நிமிஷம் விநாயகர் அகவல் படிங்க, மனசு அமைதியாகும். உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றீங்க இல்லையா, சாமி கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. பகவானுக்கு இவ்வளோ சக்தி வச்சுருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சக்தியை கொடு. எல்லாரும் உன்னை இவ்வளோ மதிக்கிறாங்க, என்னையும் கொஞ்சம் மதிக்கிற மாதிரி எனக்கு வாழத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மரத்தினுடைய தரம் அதனுடைய பூவில் இல்லை, அதனுடைய கிளையில் இல்லை, அதனுடைய பழத்தில் இல்லை, அதனுடைய வேர்ல இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உங்களுடைய வேர்ல இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு தெரியாம நீங்களா செய்றீங்க பார்த்தீங்களா, இந்த பிரார்த்தனை, இந்த ஹெல்த் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், படிக்கிறது, இதெல்லாம் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் நடப்பது. அதுல தான் உங்களுக்கு சக்தி இருக்கு. அடுத்தவங்களோட இருக்கும்போது நீங்க பண்றது எதுவுமே உங்களுக்கு சக்தியை கொடுக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தவங்களோட இருக்கும்போது சிந்திக்க முடியாது, அமைதியாக இருக்க முடியாது, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உங்க நேரத்தை உபயோகப்படுத்த முடியாது. அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. இந்த நான் ஸ்கூல் நடத்துகிறேன், இங்கே 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்கள் ஸ்கூலில் கேம்பஸில் 5000 ஸ்டூடெண்ட்ஸு. கோ எஜுகேஷன் தலைநோவு. அது நல்ல குழந்தைகள் இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த ஏழ்மையிலையும் படிப்பறிவில்லாம் அந்த விழுப்புரம் மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 31வது இடமா இது. இதில் கல்வி தரத்தில் 32 மாவட்டத்தில் 31வதுல இருக்குது விழுப்புரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய கல்வி தரத்தையும், ஆன்மீக தரத்தையும், அவனோட மனோ வலிமையும், அவனோட புத்தியும் உயர்த்தி இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்கேருந்து போவாங்க? விழுப்புரம் IAS IPS, நல்ல டாக்டர், கிட்னி திருடாத டாக்டரு, நல்ல பாலிட்டிஷியன், லஞ்சம் வாங்காத பாலிட்டிஷியனு, பொய் சொல்லாத அட்வொகேட்டு, பொய் கணக்கு எழுதாத ஆடிட்டர், இப்படி வரணும்னு ஆசை. பாப்பா தான் வழி. ஆனால் நடக்கும். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், யாரெல்லாம் கொஞ்சம் என் பக்கம் திரும்பி பார்த்துட்டாலும் என்னுடைய சக்தியை நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன், அதில் அவங்க மேலே வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால் விவேகானந்தரை திரும்பி பாருங்கள், அவர் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், வாழ்க்கை புத்தகங்களை படிங்க, சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை புத்தகத்தை படிங்க, பாரதியாரோட வாழ்க்கை புத்தகத்தை படிங்க. பாரதியார் சொல்றார், அம்மா என்னை சாதாரண வாழ்க்கை வாழ விடாதன்ற, சோத்துக்கு லாட்ரி. ஆனா அவர் எழுதுற இது பாருங்க, கவிதை பாருங்க, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ, இந்த மானுடம் பயன் எல்லாருக்கும் பயன்படணும். நான் எனக்கு சோறு கொடுன்னு அவர் கேட்கவே இல்லை. அது சோறே இல்லை. அவன் நிறைய கஷ்டப்பட்டார். என்ன படி 32 வயசுலேயே உடம்பு போயிட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டார். தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி பிறர் மனம் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் விழுவேனோ, சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ, மானுடம் பயன்பட வாழ்வதற்கு. தேடி நிதம் சோறு தின்று, எப்படியாவது சோத்தை சாப்பிடணும், பொய் சொல்லியாவது, லஞ்சம் வாங்கியாவது, திருடியாவது, பெட்டு கட்டியாவது, ஏதோ இது பண்ணணும். இல்லை பாலிட்டிஷியன் கூப்பிட்ற இடத்துக்கு போய் கல் அடிச்சாவது, ஏதோ ஃப்ரீ சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். சரி, என்னப்பா அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணேன்? பல சின்னஞ்சிறு கதைகள் கேட்டு பேசி, இந்த டிவிலையும் மொபைலையும் வச்சுன்னா அவன் பேசுகிறதையே கேட்டுனே நம்மளும் அதை பற்றி பேச. சரி, அப்படின்னா சரி, பிறர் மனம் பாடி நீ சந்தோஷமா இருந்தியா? அது இல்லை. எல்லா மூஞ்சியும் பாருங்க. இளைஞர்கள் 10ஆம் கிளாஸ்லேருந்து இந்த டிகிரி செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் இருக்கிற மூஞ்செல்லாம் பாருங்க. நீங்கள் முதல்ல பொதுவாக ஆம்பளை பசங்க, பெண் பிள்ளைங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க, பெண் குழந்தைங்க நல்லா சிலதெல்லாம் செஞ்சிடுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. ஆம்பளை பசங்க மூஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு.
அவன் தலையை பாரு, ஐயோ தலையை எனக்கு பசங்க தலையை பார்த்து பார்த்து என் தலை போச்சு, அதை நான் மொட்டடிச்சிட்டேன். ஒரு பிரகாசம் இருக்காது, எல்லாம் டொங்கு கண்ணு சப்பிய வந்து இதெல்லாம் ஏன் போச்சு, எல்லாம் வீரியெல்லாம் விட்டான். மனம் வாடி பிறர் மனம் வாட பல செயல்கள் புரிந்து எங்க இருந்தாலும் அவனை பத்தி என்னடா தகவல்னா பிரச்சனை பண்ணான், இந்த ப்ராப்ளம் பண்ணான், அந்த ப்ராப்ளம். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் இங்கே இருந்து விட்டுறாங்க, சாமி என்னால் தாங்க முடியல, நீங்க வாங்க நீங்க பாருங்கன்றாங்க. நான் எங்க வாத்தியார் என்ன சொல்றோம், ஐயோ எங்களால் தாங்க முடியாது, டியூஷன் அமைச்சிடறாங்க. டியூஷன்காரர் என்ன சொல்றாரு, எனக்கு பணத்தை கொடுத்து அமைச்சுக்கிட்டு பந்தாடிக்கிறாங்க எல்லாரும். வீடு ஸ்கூலு டியூஷன், வீடு ஸ்கூலு டியூஷன், இது என்ன 10 வருஷம் போச்சுப்பா, யாரும் வச்சுக்கிட்டு தயாரா இல்லை. ஆனால் விவேகானந்தர் நம்ம வழிகாட்ட தயாரா இல்லை. ஆனால் போறது இல்லையே, அவர்கிட்ட போறது இல்லையா, அவர் புத்தகத்தை பார்க்கறதே இல்லையே. அதனால நான் எடுத்து மனம் வாடி மனம் வாட பல செயல்கள் புரிந்து கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்கள், பஃபன்ஸ் வேடிக்கை மனிதர்கள். இப்படி எல்லாம் சும்மா நேரத்தை சாப்பிட்டுட்டு ஏதோ தூங்கிட்டு சின்ன பார்த்துட்டு கல்லடிச்சுட்டு கல்லடி வாங்கிக்கின்னு திட்டிட்டு திட்டு வாங்கிக்கின்னு இப்படி வாழ வாழ்க்கை என்ன, பஃபன்ஸ் வேடிக்கை மனிதர்கள். நகைச்சுவை நடிகர்ன்றாங்க சினிமாவில், அந்த மாதிரி நம்மளை பார்த்து எல்லாரும் நகைக்கிறாங்க, அது நமக்கு தெரியல. அதோட பெரிய நகைப்பு எதுவும் இல்லை, அநியாயம் இல்லை. நம்ம முன்னாடி அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி பேசிட்டு நம்ம போனோம் வராமல் பாரு கண்ட சோறு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நகைச்சாங்கன்னா அதை விட அவமானம் என்ன இருக்கு. அது நண்பர்களே சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் தான் அதை நல்லா படுத்த முடியும், வேறு யாரும் வெளியிலிருந்து எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உள்ளிருந்து உங்களுக்கு ஸ்பூர்த்தி கொடுப்பதற்காக விவேகானந்தர் இருக்கின்றார். அவரிடத்தில் செல்லுங்கள், அவருடைய வார்த்தைகளை படியுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையே படியுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் அன்னை சாரதா தேவியும் சுவாமி விவேகானந்தரும் எப்பொழுதும் உங்களிடம் இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஊக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அளிக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மருதூர் ஜெயின் காலேஜ் அதிக பிரின்சிபால் அவர்களுக்கும் இந்த மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பி men and stand up and show your strength. Thank you very much. ஜெயராமகிருஷ்ணன்.